பூமிகா இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சிருவா. பசிக்கும்ல, பால் காய்ச்சி அவளுக்கு எடுத்துட்டு போலாம். பூமிகா செல்லும், இந்த பாலை குடி. சமந்தி, பூமிகா கண்ணு முழிச்சா பால் கேப்பான்னுதான் கண்மணி அலாரம் வச்சு எந்திரிச்சு பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. பூமிகா மேல கண்மணிக்கு அவ்வளவு அன்பு பாசம்லாம் இருக்கு சம்பந்தி. கண்மணி தானே இப்பெல்லாம் பெத்த தாய் மாதிரி பூமிகாவை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறா. இவள ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட கண்மணி தானே துடிச்சு போறா. ஆனா ராசாத்தி பூமிகாவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான்னு நினைக்கிறேன். குழந்தை இந்நேரம் எந்திரிச்சிருப்பாளே, அவளுக்கு பசிக்குமேனு கொஞ்சமாவது அந்த ராசாத்திக்கு அக்கறை இருக்கா? வர வர பூமிகா மேல அவளுக்கு பாசமே இல்லாம போயிடுச்சு சம்பந்தி. அவ பாசம் காட்டலன்னா என்னம்மா? அதான் பெத்த தாய் மாதிரி நான் பூமிகா மேல பாசமா இருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு அவளை பத்தி தேவையில்லாம பேசி பூமிகா மனச நோகடிக்கிறீங்க? பாவம் குழந்தை, அம்மாவை நினைச்சு ஏங்கி போயிராது. குடி. போதும் பெரியம்மா. இல்லடா செல்லும், நிறைய பால் ஜூஸ் எல்லாம் குடிச்சாதான் சீக்கிரமா உடம்பு தேறி வருவேன். என்ன பண்றது? உன் மனச யாருக்கு வரும்? உன் பொண்ணு ஸ்வேதாவை கூட கவனிக்காம உடம்பு முடியாம இருக்காளேன்னு பூமிகாவே கதின்னு கிடக்குற. ஆனா அந்த ராசாத்திக்கு பெத்த புள்ளைய விட தூக்கம் தானே பெருசா போச்சு. இந்த மாதிரி ஒரு பொம்பளைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நேரத்தை பாரு, பூமிகா பால் குடிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது.
இந்த கண்மணி செய்யறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அவளோட குழந்தைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு எதையும் செய்ய மாட்டா. ஆனா இப்போ என் குழந்தை பூமிகாக்கு எனக்கு முன்னாடி எந்திரிச்சு பால் கொடுக்கறான்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. எதுக்கு இப்போ அம்மா அம்மான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? அம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு. தலையை பின்னி விடு. என்ன ரெடி பண்ணு. ஏய், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னாலலாம் உனக்கு தலை வர முடியாது. ஏய் ராசாத்தி, நீ சும்மா தானே இருக்க? கொஞ்சம் இவளுக்கு தலைவாரி ரெடி பண்ணி அப்படியே உன் கூட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ. அம்மா இவங்க கூடலாம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ என் கூட ஸ்கூலுக்கு வா, அப்பதான் நான் போவேன். ஏய், சொன்னா கேட்க மாட்ட. நீ சித்தியோட போ, புரியுதா? கண்மணி, நான் ஸ்கூலுக்கு போல. பூமிகாவை பாத்துக்கிறதுக்காக ஸ்கூல் லீவ் போட்டிருக்கேன். அதனால ஸ்வேதாவை நீயே ரெடி பண்ணி இவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுரு. கண்மணி, என்ன இங்க சத்தம்? அத்தை, ஸ்வேதாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதான் ராசாத்திய கூட்டிட்டு போன்னு சொன்னா அவ நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கேன், என்னாலலாம் முடியாதுன்னு சொல்றா. அப்படியா? ராசாத்தி, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்க? அத்தை, பூமிகா உடம்புக்கு முடியாம இருக்கால, அதான் அவளை கிட்ட இருந்து பாத்துக்கிறதுக்காக லீவ் போட்டுட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். அத்தை, ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் ராசாத்தி, எப்படி இருக்கீங்க? இப்ப பூமிகா எப்படி இருக்கா? ஆ, பூமிகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் மேடம். இப்ப நல்லா இருக்கா. சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் வர முடியுமா? ஸ்கூலுக்கா? ம், நான் லீவ்ல இருக்கேன் மேடம். என் ஹஸ்பண்ட் வந்து லீவு சொன்னார்ல. அதெல்லாம் சரிதான் ராசாத்தி. ஸ்கூல் லைப்ரரிக்கு நீங்க தானே இன்சார்ஜ். உங்ககிட்ட தானே அந்த சாவி இருக்கு. இன்னைக்கு டிஓ இன்ஸ்பெக்ஷன் வேற இருக்கு. அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் வரீங்களா? என்னாச்சு? ஆ, சரிங்க மேடம், நான் கிளம்பி வரேன். சரி, சீக்கிரமா வந்துருங்க. ம், சரி. அத்தை, ஸ்கூல் பிரின்சிபல் தான் ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் அவசரமா என்ன ஸ்கூல் வரைக்கும் வர சொல்றாங்க. அப்படியா? அப்ப உடனே போயிட்டு வந்துரு. ம், சரிங்க அத்தை. ராசாத்தி, மாமா, கோவிலுக்கு போய் பூமிகா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாமா பிரசாதம். ஆமா, நீ எங்கம்மா கிளம்பிட்ட? ஸ்கூலுக்கு மாமா. ஸ்கூலுக்கா? நீ தான் லீவ் சொல்லிருக்கதா சொன்னியம்மா. ஆமா மாமா, லீவ் தான் சொல்லியிருந்தேன். ஆனா ஸ்கூலோட லைப்ரரி சாவி என்கிட்ட இருக்கு. இப்போ அது வேணும்னு பிரின்சிபல் ஃபோன் பண்ணாங்க. அதை கொடுக்க தான் போறேன். ஓ, அப்படியா? மாமா, நான் வர வரைக்கும் பூமிகாவை பாத்துக்கோங்க மாமா. நான் சீக்கிரமா வந்துருவேன். அதுக்கு என்னம்மா, நீ போயிட்டு வா. நான் பூமிகாவை கிட்ட இருந்து நல்லா பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. நான் ஸ்வேதாவை கூட்டிட்டு கிளம்புறேன். வா ஸ்வேதா, போலாம். இல்ல, நான் அம்மா கூட தான் வருவேன். உங்க கூட எல்லாம் வரமாட்டேன். நீங்க போங்க. ஸ்வேதா, ரொம்ப அடம் பிடிச்ச அடிச்சிருவேன்.
ராசாத்தி சித்தியோட போ ஸ்கூலுக்கு. ஏய், அதான் அம்மா வேலை இருக்குன்னு சொல்றாள்ல, வாய் முட்டு கிளம்பு. இப்ப எதுக்கு ஆளுக்கு ஆளு அவ்வளவு திட்டுறீங்க? அவகிட்ட கோபப்படாம சொன்னா கேட்டுக்க போறா. ஸ்வேதா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சித்தி கூட போமா. சரி தாத்தா, போறேன். வா, நான் வரேன் மாமா. சரிம்மா. வா. கண்மணி, எப்படியோ ராசாத்திய வெளியில அனுப்பியாச்சு. அவ திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பூமிகா, போட்டு விடு. சரியா சரியா போட்டு விடு. உட்காரு. பவுடர் போடலாமா? அழகா இருக்க. அம்மா, பூமிகாக்கு ஜூஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாமா. கொண்டு வரேன். ஒழுங்கா ஜூஸ் குடிக்கணும். கண்மணி, இந்தா. அம்மா, அப்படியே பூமிகாக்கு மெடிசன்ஸ் வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தா சாப்பிடு. நல்லா இருக்கா? சமந்தி, கண்மணியோட பூமிகா எப்படி ஒட்டிக்கிட்டா பாருங்க. முத்தம் குடுக்கறா, பவுடர் அடிச்சு கலாட்டா பண்றா. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. இப்படி எல்லாம் நடக்கணும்னு தானே நாம் ஆசைப்பட்டோம் சம்பந்தி. ஆனா அது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. கூடிய சீக்கிரமே பூமிகா கண்மணிய அம்மாவா ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சம்பந்தி. ஆமா சம்பந்தி, எனக்கும் அந்த நம்பிக்கை ரொம்பவே வந்துருச்சு. மரகதம், மரகதம், நம்ம கண்மணியை கவனிச்சியா? எப்பவும் பூமிக்காவை விரட்டுவா. ஆனா இப்ப அவளுக்காக எப்படி ஓடி ஆடி வேலை செய்யறா பத்தியா? கண்மணி ரொம்பவே மாறிட்டால. நல்ல மாற்றம் தானங்க. அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அதையும் தப்பா நினைக்கிறீங்க? தப்பா நினைக்கல மரகதம்.
அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கண்மணி பூமிகாக்கு டோனரா இருக்க மாட்டேன்னு மறுத்தப்ப நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். என்னடா நம்ம பெரிய குடும்பத்துக்கு தப்பான மருமக வந்து சேர்ந்துட்டாளே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் உன்னாலதான் அவன் மனசு மாதிரி ஒத்துக்கிட்டா. அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. இப்ப என்னடான்னா கண்மணி ஏதோ அவ பெத்த பொண்ணு மாதிரி பூமிகாவை பாத்துக்கிறான். பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தாங்க. அவ முதல்ல முடியாதுன்னு வெளியில போனப்போ எனக்கு ரொம்ப கலக்கமா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் அவகிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசிதான் ஒத்துக்க வச்சேன். என்ன இருந்தாலும் அவளும் ஒரு குழந்தைக்கு அம்மா தானே. அதான் பூமிகாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு டோனரா இருக்க ஒத்துக்கிட்டா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மருதா. இதுல பெருமைப்பட பெருசா எதுவும் இல்லைங்க. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தா வீட்டுக்கு மூத்தவங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் நானும் பண்ணேன். இல்ல மருதா, ராசத்தியோட சாம்பிள்ஸ் பூமிகாக்கு மேட்ச் ஆகலன்னு டாக்டர் சொன்னப்ப நீதான் கண்மணியோட சாம்பிள்ஸ டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்ன. அத தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ எனக்கு தெரியாது. ஆனா கடைசியா கண்மணியோட சாம்பிள்ஸ் தான் பூமிகாக்கு மேட்ச் ஆச்சு. அதை நினைச்சாதான் இப்பவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கண்மணி தான் பூமிகாவோட அம்மா. அதான் மேட்ச் ஆயிடுச்சு. ஐயோ மரகதா, உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மறந்துட்டேன். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. போங்க போங்க. இப்ப இப்படிதான் என்ன தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. ஆனா என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு இந்த வீட்டுல குருஷேத்திர போரே நடக்க போகுது. அத நினைச்சாதான் எனக்கு கலக்கமா இருக்கு. மேடம், நீங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க? மேடம், மேடம் அவங்களுக்கு என்னாச்சு? ராசாத்தி மேடம், சார் கேக்குறாருல. சாரி சார். நீங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். மேடம், பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க. நாம Okay, sir. அடுத்த கிளாஸ் பார்க்க சரிங்க போறோம். சார், போலாம். ராசாத்தி, என்னாச்சு? மேடம், வாங்க போலாம். சரி மேடம். சார், ம்? லைப்ரரியை பார்க்க போலாமா? இப்ப வேண்டாம், லஞ்சுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். என்ன இது? நாம உடனே போயிடலான்னு நினைச்சா இப்படி இழுத்துக்கிட்டே போகுதே.
அங்க பூமிகா எப்படி இருக்கா என்ன பண்றான்னு தெரியலையே.